ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போக வேண்டியிருந்தது. ஜங்ஷன் வரைக்குமே போக வேண்டியிருந்தது. அதனால் அங்கே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா இந்த கடையில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. உடனே சரி ஓகே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். போயிட்டு அதாவது இது வந்து மார்ச் 31 வரைக்கும் மட்டும்தான் இந்த கடை வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறமா இந்த கடையை எடுத்துவாங்களாமா. அதனால் வந்து எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தாலுமே 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. நிறைய ட்ரெஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது. சாரீ, சுடிதாரு, குழந்தைங்களுக்குரிய ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து ஷர்ட்டு, பேண்ட்டு, வேஷ்டின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து எல்லாமே 50% ஆஃபர் தான். எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே 50% ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து மார்ச் 31 வரைக்கும் மட்டும்தான் இருக்குமாமா. அதுக்கப்புறம் கடையை எடுத்துருவாங்களாமா. அதனால் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க. நானும் இதை பார்த்தோன்னையும் சரி ஓகே நம்ம போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நல்லா இருந்தது. ஆனால் உள்ள எல்லாமே ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. நல்ல மாடல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நிறைய மாடல்ஸ் வந்து போயிடுச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி தான் தெரியும் இது வந்து எப்போத்துலேருந்து இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. நான் வந்து இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரும்போது தான் பார்த்தனே. அதனால் சரி நம்மளும் பார்த்துட்டு வரலாம், போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோமே. போனதும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாரீ, அப்புறம் இந்த மாதிரி தான் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்த்தேன். எனக்கு வந்து சாரீ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் வந்து இது வந்து நான் வந்து எடுக்கணும், ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை. ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஸ்டாக் கிளியரன்ஸ்னால் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து உள்ளே போனேன். பார்த்தா நிறைய ட்ரெஸ் வந்து போயிடுச்சு. இருக்கிற ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலைன்னா எப்படி சொல்கிறது, நிறையா அதை வந்து தேடி பார்த்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது வந்து குமிச்சு அப்படி இப்படிமா போட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து தேடி பார்க்குறதுக்கு இஷ்டமே இல்லை. ஆனாலும் நானும் ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே சுற்றி சரி பார்ப்போம், இது வந்து வீடியோ எடுத்து போட்டால் ரொம்ப ஆஃபர்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போது 300 ரூபாய்க்கு ட்ரெஸ்னால் அது வந்து 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் பிராண்டடான ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. மற்றபடி கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து ஓகே, நம்ம காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நல்லா டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே இருக்குது. A to Z எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு சிலது வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த 100 ரூபாய், இப்போ 100 ரூபாய் டாப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைனிங் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, நம்ம வந்து சும்மா ரஃப் யூஸ் போடுறோம், வீட்டுக்கு வந்து சும்மா ரஃப் யூஸ் போடுறோம் அப்படின்னா அது ஓகே. மற்றபடி கொஞ்சம் பிராண்டடான ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி குட்டி பசங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஓரளவு மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை நான் வந்து போட்டிருப்பேன், எடுத்து காட்டியிருப்பேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து தேவைப்படுது அப்படின்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா வண்ணாரப்பேட்டை இருக்கு இல்லையா, வண்ணாரப்பேட்டையில் நம்ம ரயான் ஷாப்புக்கு பக்கத்தில் தான் பேண்டலூன்ஸ் அதுக்கு மேலே தான் இருக்குது. அன்னை கிராண்டு டெக்ஸ்டைல்ஸ்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. பேண்டலூன்ஸ் கடைக்கு மேலே லெஃப்டில் இருக்குது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃபரில் எடுக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பசங்களுக்கு ஷர்ட் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. டாப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக, கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிற மாதிரி அப்படி தான் இருந்தது. அதனால் மாடல் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு
இல்லை. மற்றபடி கொஞ்சம் பிராண்டடான ட்ரெஸ்ஸு, ரேட்டு கூட உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, நானும் வந்ததுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எதுவுமே மனசுக்கு பிடிக்கல. அப்புறம் கடைசியாக ஃபைனலாக 2-3 ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, அதை மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாங்குகிற ரேட்டுக்கு அது ஒர்த்தா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அதையும் வச்சுட்டேன். மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே வாங்க முடியும். அதனால் அதை வந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். மற்றபடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நல்லாவே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். நிறைய மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. மூட்டை மூட்டையாக என்னது வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் லெஹங்கா, அப்புறமா லாங்கா, நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லாங் வியராக போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஒரு 650-700க்குள்ளேயே தான் இருந்துச்சு. அதனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதெல்லாமே. அப்புறம் லெகின்ஸ், முக்கியமாக லெகின்ஸ் வந்து நிறைய லெகின்ஸ் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ 100 ரூபாய் லெகின்ஸ்னால் எல்லாமே 50 ரூபாய்க்கு தான் கொடுக்காங்க. அப்போ எவ்வளோ லாபம் பார்த்தீங்களா? ஆனால் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு நல்லா தான் இருக்குது. ஒரு 3 months 4 months யூஸ் பண்ணிக்கலாம். வாங்குகிற 50 ரூபாய்க்கு அவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறதே பெருசு. டாப் எல்லாம் பார்த்தீங்களா? கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் 100 ரூபாய் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 300 ரூபாய் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அது போக நான் வந்து என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே, பெல்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. டாப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸில் இருந்தால் நான் கையில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் ஒன்று. சின்ன பிள்ளைங்களுக்கு சைஸ் வந்து நிறைய சைஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏதாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சைஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் அவளுக்கு வந்து எதுவுமே எடுக்கலை. எனக்கு இந்த டாப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 450 என்னமோ எம்ஆர்பி ரேட்டு. 50% ஆஃபரில் எடுத்தேன்னா 220 அந்த ரேட்டுக்கு தான் எடுத்துருந்துருப்பேன். 220 அவ்வளோதான் சம்திங் வந்திருந்தது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டாப்பு. எல்லா டாப்புமே பிடிக்குது. ஆனால் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு தான் வேணும் நம்மளுக்கு. பார்த்தது எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லையா? அதனால்
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் வச்சுட்டு வந்தாச்சு. என் பையன் வேறு கொஞ்சம் கரைச்சல் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு வந்து எங்கேயுமே வெளியில் போகிறது பிடிக்கவே செய்யாது. வீட்டிலே இருக்கணும். வீட்டில் இருந்து அவனுக்கு சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து நல்லா தூங்கணும், அப்புறம் விளையாடணும். இந்த 3 அவனுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து கொஞ்சம் நார்மலாக இருப்பான். அப்படி இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான். வெளியில் போனோம்னா அழுதுகிட்டே இருப்பான். அதனாலேயே எனக்கு வந்து வெளியில் இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கெலாம் அவ்வளோவா பிடிக்காது. அது மாதிரி தான் இன்றைக்குமே வேலையை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வீட்டுக்கு வந்துடலான்னு தான் பார்த்தோம். சரி ஓகே, 50% ஆஃபர்னால் பொம்பளையாக பிறந்தால் எல்லாருமே வந்து எங்கே ஆஃபர் போடுவாங்க, இங்கே என்னது வாங்கலாம் அப்படி தான் நினைப்போம். மெனக்கெட்டு துட்டு கொடுத்து வாங்கணுன்னா கறி வலிக்கும். சரி ஆஃபரில் போடுறாங்க அப்படிங்கிறப்போ ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே தோணுது. அதனால் ஓகே நம்ம கடைக்கு போய் பார்ப்போம், ஒரு விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பிடிச்சிருந்துச்சுன்னா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்குள்ளே போனேன். இந்த வீடியோவில் நான் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. சரி ஓகே, எடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேன். என்னையும் அறியாமலே எனக்கு தூக்கம் வருது. அப்படியே தூங்கிட்டே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, குட்டி பிள்ளைங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒன்று, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் போடுற டைம்லலாம் வந்துட்டு இந்த பேண்டீஸு, ஜிம்மிஸு, அப்புறம் ப்ரேஷியர் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற டைமில் நம்ம கடையில் வாங்கும்போது 400 450 அதுக்கு மேலே ரேட்டெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. பட் இந்த மாதிரி டைமில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமா, ஸோ கூட 2 நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா சூப்பராக இங்கேயுமே எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த இது என்ன லைனிங் கிளாத்து, நைட்டி அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளவுஸ் எல்லாம் வந்து அம்மா மாதிரிலாம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த அது என்ன ப்ளவுஸுன்னு எனக்கு சரியாக தெரியலையே. ப்ளவுஸ் தைக்கும் இந்த என்னது சாதாரணமாக தனியாக வேறு துணி வாங்கி எடுத்து தைப்பாங்கள்ல, சாரீக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் எடுத்து தைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ் கூட வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரேட் ரொம்ப 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 கம்மியாக இருந்தது. 50 ரூபா துணியெல்லாம் 25 ரூபா அந்த மாதிரி தான். ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள், குட்டி பிள்ளைங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நானும் குட்டி பிள்ளையாகவே இருந்துருக்கலாமோன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. இந்த குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் பார்த்தா, அதுவும் பொம்பளை பசங்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்படா நம்மளும் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தா சுற்றி அவ்வளோ குமிச்சு ட்ரெஸ்ஸாக தான் போட்டிருந்தாங்க. அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன் மக்களே. வீடியோ எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள் சரியா. எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது பார்த்துக்கோங்க. வாய்ஸ் கூட கொடுக்க முடியல, அப்படி தூக்கம் வருது எனக்கு. கொஞ்சம் உடம்புக்குமே சரியாகவே மாட்டேங்குது. ஒரே இந்த சளி காய்ச்சல் மாற்றி திரும்ப வந்துகிட்டே இருக்குது. 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு சளி பிடிச்சி. இன்னும் சளியும் சரியாக மாட்டேங்குது, உடம்புக்கும் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாகவே இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் சரியா, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ வந்து எப்படி இருக்குது, அடுத்து ஏதாச்சும் வீடியோ அடுத்து வந்து என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சரியா. எனக்கு வந்து எப்படி வீடியோ போடணுங்கிறது எனக்கு சரியாக தெரியல. எந்த மாதிரியான வீடியோ வந்து
விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் சரியா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நிறைய பேர் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா? நான் வந்து நிறைய என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாமே அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கோங்க. ஆனால் வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கு என்னால் முடியல. எனக்கு குழந்தைங்கள பார்க்குறதுக்கு வந்து எனக்கு யாரும் இல்லையா, அதனால் நான் தான் வீட்டில் இருந்து பார்த்துக்கணும். இன்னொன்று, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்கிறனால வேலைக்கும் போக முடியாது. எனக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு இன்கம் நம்ம வீட்டிலேருந்தே வேலை பார்த்தா கூட என் கையில் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக மட்டும்தான் நான் யூடியூபே ஓப்பன் பண்ணியிருக்கேனே. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா? தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா? வீடியோவை மட்டும் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா? அப்புறம் எனக்கு வந்து உடம்புக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி சளி காய்ச்சல்னு சொல்லிட்டு அடிக்கடி மாதத்தில் ஒரு 2 டைம் அந்த மாதிரி வந்துடுது. என் பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து அதை நாளைக்கு இல்லை, எப்போவாச்சும் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நான் சொல்கிறேன் சரியா? அப்படி கை கால் உடம்புன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பயங்கர ஊரெல்லாம் எடுக்குது. அது எதுக்குன்னு தெரியல. லைட்டாக எதையாவது அழுத்தி பிடிச்சேன்னா கூட அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகிடுது. அப்படியே ஊரெல்லாம் எடுத்து அப்படியே ஃபுல்லாக சொரியணும் போலே இருக்குது. சொரிஞ்சிட்டே இருக்கேன் நான். அது வந்து அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் காலில் பாதத்தில் விரலில் அதெல்லாம் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருதா. அப்புறம் கால் ஊன முடியல. கையில் வந்து எதையுமே கையில் எதுவும் ஒரு வேலை கூட செய்ய முடியல. பெருக்கமாக வச்சு பெருக்கிறதுக்குள்ளே என் கையெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக, அந்த பெருக்குமாரை நம்ம டைட்டாக பிடிச்சிருப்போம் இல்லையா, பிடிச்சி பெருக்குமா. ஸோ அந்த உள்ளங்கையெல்லாம் அப்படியே ரெட் கலரில் இப்படி ஒரு மாதிரி ஆயிடுது. ஊரெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிருது. அது என்னன்னே எனக்கு தெரியல. அது எதுக்காக அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா? அந்த மாதிரி டெய்லியுமே ஏதாச்சும் ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். அது எதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று வந்து தலைவலி, சரியான தலைவலி. எனக்கு வந்து ஒரு பக்கமாக தலைவலிக்குது, அது ஒரு பக்கமாக தலையும் வலிக்குது. அப்புறம் கண்ணுக்குள்ளேயே குத்தெடுத்த மாதிரி அப்படியே கண்ணும் தலையும் சேர்த்து வலிக்குது ரொம்ப. இதுவும் எதனாலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? அதனாலே என்னால் வந்து அவ்வளோவா மொபைல் பார்க்கவும் முடியாது. அப்புறம் வேலை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப தலையை கீழே குனிஞ்சா வலிக்குது. அந்த மாதிரி பயங்கரமான வலி இருக்குது. அதுவும் ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? பார்த்தீங்களா என் பையனை, நல்லா வெயில் அடிக்கிறதுனால பயங்கர வெயில், அவன் வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனாலே சரி ஓகே மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மொட்டையை போட்டாச்சு பார்த்துக்கோங்க. அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு, அதனால் அழுதுகிட்டே இருந்தானா. சரி ஓகே, இந்த பார்த்திங்களா குட்டி பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. இது வந்து 2 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே போடலாம். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸெல்லாம். அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் அப்படியே அழுதுகிட்டே இருந்தானா. நானும் அப்புறம் கொஞ்சம் தூரம் கையை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் தூக்கி வச்சுருக்கேன். தூக்கி வச்சுருந்தாலும் அழுதுகிட்ருக்கான்.
கீழே விட்டாலும் கீழே நடந்து வர சொன்னாலும் அழுதுகிட்டே இருந்தான். அதனால் இனிமேல் இங்கே நின்னா செட் ஆகாது, அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பணுன்ட்டு வருவேனா, அப்புறம் பாதியில் எதையாவது பார்த்தோன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் என்னத்தையாவது பார்த்த ட்ரெஸ்ஸையே 4 நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மூடையிலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவி பார்க்குறது ஒரு பக்கம், இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டுக்காரர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். பார்த்ததே பார்த்துக்கிட்டே இருக்க, எதையும் எடுக்கவும் மாட்டேங்கிற, அவன் வேற அழுதுகிட்டே இருக்கான், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஓகே நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேனா, திரும்பவும் ஏதாவது ஒரு பக்கத்தில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். இப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு என்னென்னா எங்கள் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் பார்த்துட்டே இருந்தேன். அவளுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஆசைப்பட மாட்டாள். இந்த லெஹங்கா டைப்பில் தாவணி மாதிரி இருக்குல்ல, ஹாஃப் சரி அந்த மாதிரி அவள் கேட்டுகிட்டே இருக்கா, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கா. எனக்கு வந்து இது அவள் சைஸில் வந்து எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் சரி ஓகே வேண்டாம், அவள் சைஸ்க்கு எப்போ கரெக்டாக கிடைக்குமோ அப்போ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த 2-3 ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அவளுக்கு ஷால் போடுற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து ஷால் வச்சு அவ்வளோவா எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து சுடிதார் டைப்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்காது இல்லையா. அவளுக்கு 4.5 வயசு தான் ஆகுது. அதனால் 5 வயசு தான் ஆகுது. அதனால் இப்போவே எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுக்க மாட்டேன். பொதுவாக அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஃப்ராக்கு இல்லைன்னா ஃப்ராக் எடுப்பேன். அப்புறம் வந்து இந்த அது என்னது வெஸ்டர்ன் டைப்பில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எடுப்பேன். இல்லைன்னா டிஷர்ட்டு அந்த மாதிரி தான் எடுப்பேன். அதனால் இது கொஞ்சம் சரி ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, அப்போ இந்த டைமில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா சைஸ்க்கு எதுவுமே கிடைக்கவும் இல்லை. நானும் சுற்றி கடையை ஃபுல்லாக தேடிக்கிட்டே தான் இருந்தேன். அவள் சைஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஜோ குட்டிக்கு எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அவனுக்கு ஒரு ஷர்ட் மட்டுமே 999 ரூபான்னு போட்டிருக்கு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இந்த ஷர்ட்டு 999 ரூபாயா குட்டி பையனுக்கு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. ஆனால் எடுக்கணுன்ட்டு ஆசையாக தான் இருந்தது. சரி வேண்டாம், நம்ம கையில் நிறைய அமௌண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. பார்த்திங்களா, நான் பார்த்ததே தான் பார்த்துட்டே இருப்பேன். எதுக்குன்னா என் பொண்ணுக்காக தான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி பாவாடை தாவணி தான் பார்த்துட்டே இருந்தேன். ஹாஃப் சரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. அது கிடைக்கவே இல்லை. இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது. ஆனால் என் பொண்ணு சைஸ்க்கு வந்து கிடைக்கல. 28க்கு மேலே தான் அந்த சைஸ் எல்லாமே இருந்தது. அதனால் அவளுக்கு எடுக்க முடியல. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரியா. நாங்கள் அவங்க கூட நிறைய கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் பார்க்கலாம், எப்படி என்னோடய அன்டோல்டு ஸ்டோரியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்கள் கூட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சரியா. சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா மக்களே. அப்படியே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்காரர் நினச்சிட்டே இருப்பார்,
வெளியில் வா வான்னு கூப்பிட்டா வாரேன் வாரேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே இடத்துல தான் போய் நிற்கிறா அப்படின்னு திட்ட தான் செய்வாங்க. ஆனாலும் எல்லா திட்டையும் வாங்கிட்டு அதிலே தான் நிற்பேன். ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸாக நல்ல ட்ரெஸ்ஸாக கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்பேன் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கிளம்பிட்டோம். இந்த பிள்ளைகளெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். மொத்தம் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல, நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால எல்லாரையும் கூட்டிகிட்டே தான் வரணும். இந்த ஜோக்குட்டிலாம் எங்கேயுமே விட மாட்டோம், கையிலே கூட்டிகிட்டே தான் வருவோம். இந்த ஜோக்குட்டி வந்து நான் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வாய்ஸ் கொடுக்குறத பார்த்துட்டே இருக்கான். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.